வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. ஸோ இந்த வீடியோ தேர்ட் ஸ்லாட்டுக்கான ரிவ்யூ கொடுக்குறதா. ஸோ தேர்ட் ஸ்லாட் இப்போ தான் நம்ம பசங்க எழுதிட்டு வந்து கால் பண்ணாங்க. ஸோ இங்கிலீஷ் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் தான் மக்களே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் 15 கேட்டிருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பையங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஸோ 15 சிம்பிளிஃபிகேஷன்னா ஆனால் ரொம்ப கால்குலேட்டிவாக இருந்துச்சு. 12 கிட்ட தான் போட முடிஞ்சுன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே 12 வரைக்கும் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே அப்ளிகேஷன் தான் கேட்டிருந்தாங்களாம். ஸோ டிஏயும் கொஞ்சம் ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி டிஏ வந்து கேட்டுக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா உங்களை கொஞ்சம் வந்து உட்கார வைக்கிறது. ஸோ கால்குலேட்டிவாக நம்மளை வந்து உட்கார வைக்கிற மாதிரி ஒரு டிஏ வந்து கேட்டுருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா ரொம்ப அப்ளிகேஷனாக கேட்டு வச்சுருக்கிறாங்க. 15 கிட்ட அப்ளிகேஷன் கேட்டு வச்சுருக்கிறாங்க. ஓரளவுக்கு போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை மக்களே. ஸோ வாயில் வந்தாலும் அந்த மாதிரி இல்லை. ஸோ கஷ்டம்தான். கொஞ்சம் 20+ போடுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் சொல்கிறாங்க. ஓகே ஸோ நிறைய பேர் நிறைய அட்டம் போட்டிருந்தீங்கன்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கண்ணே. ஸோ அதே மாதிரி தான் ரீசனிங் வழக்கம் போல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு. செகண்ட் ஸ்லாட் ரீசனிங் வந்து அது எப்படின்னா அந்த பாயிண்ட் மட்டும் எடுக்கிறதா மக்களே மேட்ரு. நான் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு லைவுக்கு வரேன். நான் அதில் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அவசரமாக பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று விட்டுருப்பீங்க. அதனால தான் கொஞ்சம் ரீசனிங் டஃப்பாக இருந்திருக்கும். ஓகேவா? அந்த பாயிண்ட் எடுத்து போடுறது தான் இது. நான் மெமரி பேஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மெமரி பேஸ்லாம் நம்ம வந்து வீடியோவாக போடும்போது உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா பிகினர்ஸ் வந்து போயிருப்பீங்க. ஸோ நல்லபடியாக எழுதுங்க. ஸோ இதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் பார்த்து வச்சுட்டு நான் உங்களுக்கு லைவில் வந்து ரிப்ளை பண்ணுறேன் மறக்காமல். ஸோ வேறு எதுவுமே நினைக்காதீங்க மக்களே. ரொம்பலாம் அரட்டிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. எப்பயுமே எதை வேணாலும் விடலாம். ஆனால் தன்னம்பிக்கை மட்டும் விடவே கூடாது. ஓகேவா? ஸோ தன்னம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கணும். ஓகே ஸோ அதனால் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. ஃப்ரீயாக வந்துட்டு முடிச்சிட்டவங்க ஃப்ரீயாக படுத்துங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, 4th ஸ்லாட்டில் உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.